அது இந்த தெலுங்கு ஆட்சியில் அப்படின்னு நிறைய நடந்திருக்குது. அது வந்து நிறைய பேர் வந்து தெலுங்கு ஜமீன்தார்கள் வந்து பெண்களை வந்து அரண்மனைக்கு வப்பாட்டியாக கூப்பிடுவாங்க. இது ஒரு வழக்கமாகவே இருந்திருக்கு. இதனால் நிறைய பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதை காமாட்சி வழக்குன்னு இந்த பிராமணர்கள் தான் நம்ம மனசில் பூத்தி விட்டாங்க. திருப்பி திருப்பி அவனை சொல்லி சினிமாவில் சொல்லி நம்மளையும் முடியாமல் அதில் நம்ம மயங்கிடுறோம். அது தயவு செய்து லட்சுமி விளக்கை காமாட்சி விளக்கு என்று சொல்லாதீர்கள். குத்து விளக்குன்றதே வந்து பார்த்தீங்கன்னா குத்துற விளக்கு தானே. அது எப்படி இப்போ அதுக்கு பேர் வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்நியன் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா கழுவேத்துவான் வந்து ஒருத்தர் மிரட்டுறதுக்கு, கானசபாவில் தன்னுடைய காதலிக்கு இது வேணுன்றதுக்கு வந்து அவன் ஒத்துக்க மாட்டான்றதுக்கு அவனை கழுவேத்துற மாதிரி கொண்டு போய்க்கான். குத்து விளக்கு மேலே போய் உட்காருப்பான். அப்படி குத்து விளக்கு கழுவேத்துற குறியீடு கொண்டது தான். இப்போது வாராகின்றதை பார்த்தீங்கய்யா நிறைய வந்து ரொம்ப பிரபலமாக எல்லா இடங்கள்லையுமே வந்து வாராகியை வந்து முன்னிறுத்தி பிராமணர்கள் வந்து வழிபட வைக்கிறாங்க ஐயா. இப்போ அது பற்றின ஒரு விழியம் ஒன்று வந்து காட்டுறாங்க ஐயா, அது கொஞ்சம் பாருங்களேன். சரி. எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து வாராகி அம்மன் வரணும் அப்படின்னு எங்கள் அம்மா அந்த சிலையை பார்த்து அழகாக இருக்குல்ல இந்த பொம்மை, இது வாங்கிட்டு போகலாண்டி அப்படின்னு கிரி ட்ரேடர்ஸில் சொல்கிறாங்க. நாங்களும் வாங்கிட்டு வரோம். அட்டடபாவில் வராங்க, டைனிங் டேபிளில் உட்காடுறாங்க, எடுத்து அவங்கள பூஜை ரூமில் வைக்கிறோம். அம்மா கும்பிட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கூர்குக்கு ஹாலிடேக்கு போய்ட்றோம். 3 நாட்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற அக்கா வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அக்கா உரும்புற சத்தம் கேட்குது, பாத்திரம் பறக்குது, என்னன்னே புரியலக்கா அப்படின்னு. நான் திரும்பி வந்துட்டு ஒரு வாராகி உபாசகருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், ஐயா என்னன்னே புரியல, சத்தம்ன்றாங்க, எல்லாரும் பயப்படுறாங்க, வாராகியை கரெக்டாக கூட்டிகிட்டு வந்தோமா இல்லையான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நான் கேட்கும்பொழுது அவர் சொன்னார், நீ பயப்படாமல் படுத்து தூங்கு, உனக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் பதில் சொல்லுவா அப்படின்ட்டு. அந்த வாராகி அம்மன் வந்தாங்க. நீ என்ன அட்டடபால் என்ன தூக்கிட்டு வர, பல்லாக்கில் என்ன தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் 48வது நாள் ஒரு மண்டலம் முடியறதுக்குள்ள அந்த அம்மனை டெக்கரேட் பண்ணி பல்லாக்கில் தூக்கிட்டு வந்து அபிஷேகம் பண்ணி இன்னைக்கு அந்த அம்மா உட்கார வச்சு நான் சந்தோஷமாக சௌக்கியமாக இருக்கேன். இன்னைக்கு நான் திரும்பி ஜீ தமிழ் வரதுக்கு காரணமாகவும் இருந்தது அந்த வாராகி அம்மன் தான். அதாவது இந்த பிராமண பித்தலாட்டத்தினுடைய உச்சம் எதுன்னா இதுதான் சரிங்களா. இப்படித்தானே காலம்பூரா ஏமாற்றி வச்சுருக்கிறீங்க நீங்கள். அது பன்றி முகத்தோடு தான் அழகாக இருந்து தான். பன்றி அழகு அவங்களுக்கு. எப்படிலாம் கதை கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஊரை ஏமாற்றிட்டு இருக்குது. சாய்பாபா கொண்டு வந்துருக்குறாங்க. ஒன்றையும் நம்மள்த வந்து சிதைக்கிறதே தொழிலாக வச்சுருக்குறாங்க. இவங்களாம் என்ன பண்ணுறது? சிதைக்கிறதே தொழில். வேறு உங்கள் தொழிலை பார்க்க மாட்டிங்களா நீங்கள்? ஊரை கெடுக்கிறது தான் உங்களுக்கு வேலையா? உங்களை நாங்கள் கும்பிடணும். இந்த வாராகியெல்லாம் உடச்சி அது போஜனம் சாப்பிட்றது தானே வாராகி. போஷானம் போஜன சாமிக்கிறது தான் இது. வாராகி அடித்து உடச்சி தயவுசெய்து மக்களே, உங்கள் வீட்டில் வாராகி இருந்தால் இந்த பொம்பளை சொல்கிறது அத்தனையும் பொய் பித்தலாட்டம், ஊரை ஏமாத்துகிற வேலை. பிராமணன் தொழிலே இதுதான். இப்படித்தான் நம்மளுக்கு எடுத்து குட்டிச்சோறு பண்ணாங்க. அதனால் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வாராகி காமாட்சி இதெல்லாம் இருந்ததுன்னா அடித்து நொறுக்கி கழிப்பறையில் வீசுங்கள். அவைகள் தெய்வம் அல்ல, அவைகள் பிசாசுகள். நான் இப்போ சமீபத்தில் ஒரு விழியம் போட்டிருந்தேன், அயோத்தியில் கட்டியது ராமன் கோயில் அல்லன்னு. உண்மை அதுதான். அவங்க வராகியை வச்சுக்கிட்டு நம்ம மேலே திணிப்பாங்க. ஆனால் அவங்க வராகியை கும்பிட மாட்டாங்க. கும்பிட்ற மாதிரி பாவலா பண்ணுவாங்க, அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க. ஆனால் அது அவங்கள மதிப்பாங்க. ஏன்னா அவங்கள முன்னோர்களை குறிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. மதிப்பாங்களோடைய வணங்க மாட்டாங்க. அவங்க வணங்குறதெல்லாம் நம்ம தெய்வத்துக்கு தான். அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும். 2019 அக்டோபர் 4ஆம் தேதி வேட்டிக்கனில் பச்சைமாமா வழிபாடு நடந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் கேரளாவில் ஒரு யானைக்கு அன்னாசி பழத்தில் வெடிகுண்டு வச்சு கொடுத்தானுங்க. ஹிமாச்சல் பிரதேசத்தில் நந்தினின்ற ஒரு பசுமாட்டுக்கு சாப்பாட்டில் வெடிகுண்டு வச்சு வாய் பொழந்துக்குச்சு. அப்போ அவன் என்ன பண்ணுறான், நாங்கள் பச்சைமாமா கும்பிட்றோம் எங்கள் வேட்டிக்கனில், இந்தியாவில் இது மாதிரி நடந்ததுன்னா இந்த தெய்வங்கள் நமக்கு எதிராக திரும்பிடுன்றதுக்காகவே அப்படிலாம் பண்ணானுங்க. புரியுதுங்களா? அப்போ அவனுக்கு கும்பிட்றது வந்து அவங்க கும்பிட்றதில்ல, அவங்க ஆளுங்களை மதிக்கிறாங்க. ராமன் பரசுராமெலாம் மதிக்கிறாங்க, அதெல்லாம் உருகுறாங்க. ஆனால் அவங்க கடவுள் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும், தெய்வம் இல்லை அவங்கெல்லாம். இவனுங்க கும்பிட்றதெல்லாம் நம்ம கடவுளை தான் கும்பிட்றாங்க. அதனால் மக்களே, தயவு செய்து இந்த மாதிரியான ஒரு பித்தலாட்ட பிரச்சாரங்களில் மயங்காதீர்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த வராகி இருந்ததுன்னா, இந்த காமாட்சி போன்ற சிலைகள் இருந்ததுன்னா, இது போல் வேறு என்ன துர்கை இருந்ததுன்னா, பரசுராமன் இருந்தால், ராமன் இருந்தால், இதெல்லாம் எடுத்து சாய்பாபா இருந்தால், சாய்பாபா வந்து பரசுராமன் தான். தயவு செய்து அவனை வழங்க. அதாவது நம்ம ஆசீர்வாதத்துக்கு எதிராக என்னென்ன பண்ணணுமோ, அதாவது நாம் யாரை கும்பிட்டால் கடவுள் நம்மக்கிட்ட வரமாட்டாங்களோ
அவன் என்ன பண்ணுறான்னா அவங்கள்ட்ட நம்ம மேலே திணிப்பதின் மூலமாக நம்மளை கொச்சைப்படுத்துகிறான். நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம அவங்க ஆளுங்களை கும்பிடும்போது அவன் பார்த்து சிரிச்சு, வராகி கும்பிடும்போது அவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான், யாரை கும்பிட்றான் பாரு அப்படின்ட்டு. அதே சமயத்தில் நான் வராகியை வணங்கும்போது நமது கடவுளின் ஆன்மா அங்கு வராது. எனவே உங்கள் பூஜை அறையில் இருக்கின்ற இந்த வராகி, காமாட்சியும் நமது தெய்வம் அல்ல, அது காந்தாரியை குறிக்கும். துர்கை, பரசுராமன் மனைவியான துர்கை மைசூர் அரசனுக்கு என்ன பண்ணான்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இவங்கெல்லாம் நம்முடைய பிசாசுகள், இவங்கெல்லாம் தெய்வங்கள் கிடையாது, நம்மை அழிக்க வந்தவர்கள். இவங்களை நீங்கள் கும்பிட்டிங்கன்னா நமது கடவுளின் ஆன்மா அந்த பகுதிக்கு வராது. உடனே தயவுசெய்து பிராமண தெய்வங்களை வணங்காதீர்கள், பிராமண பிசாசுகளை அவங்க தெய்வம்னு அவங்க உங்களுக்கு கொடுக்குறது எதையும் வணங்காதீங்க. இதை ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளாக உங்களுக்கு வைக்கிறேன். அந்த படங்களையெல்லாம் இடித்து உடைத்து கழிப்பறையிலே வீசுங்கள் என்று நான் சொல்கிறேன். நம்ம எவ்வளோ பெரிய அக்கிரமம் அங்கே நடந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? அதை தெரிஞ்சு நடந்துங்க. இந்த மாதிரி அவன் பிராமணன் சொல்கிற எதுவுமே வணங்காதீங்க, பிராமணன் சொல்கிற எந்த பேச்சும் கேட்காதீங்க. அவன் உங்களுக்கு நல்லது சொல்லவே மாட்டான், உங்களுக்கு கெடுதியை மட்டும்தான் சொல்லுவான். நாம் என்னுடைய ஆய்வுகள் சொல்லியிருக்குது. அவங்க சுற்றி இருக்கிறவங்களாம் அழிக்கிறவன் தான் பிராமணன். இன்றைக்கி காசாவில் நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க, எவ்வளோ கொடூரமானவர்கள் இவங்கன்னு. ஆனால் இது ரொம்ப உண்மையை கண்டிக்கக்கூடியது. அம்மா பேசியிருக்கிறதெல்லாம் இப்படித்தான் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் உலகத்தை ஏமாற்றிட்டுருக்குறாங்க அவங்க. இப்போ ஐயா கோயிலில் பிராமணன் தான் உள்ள நம்மளுடைய கடவுளர்களுக்கு அவன் தான் பூஜை பண்ணுறான். இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலாகட்டும், இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் அவன் தான் பூஜை பண்ணுறான். ஸோ இப்போ இந்த மாதிரி இடங்களில் பிராமணன் கையிலேருந்து நம்ம அந்த விபூதி குங்குமம் இதையெல்லாம் வாங்கலாமா? ஏன்னா இப்போ நிறைய மக்கள் நம்மளுடைய ஆட்கள் அவன் தானே அதை பண்ணுறான் அப்படின்ற போல் கேட்குறாங்க. இல்லை, அங்கே நீங்கள் போய் வணங்க போங்க, அந்த இடத்துக்குலாம் போகணும். அதெல்லாம் நம்ம ஊர் தான், நம்ம இடம் தான், அதை நம்ம விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் பிராமணன் கையில் விபூதி வாங்காதீர்கள். நீங்களே விபூதி எடுத்துகிட்டு போங்க, நீங்களே பூசிட்டு வந்துடுங்க, அவ்வளோதான். அர்ச்சனை செய்யலாமாங்க ஐயா? அர்ச்சனைலாம் எதுக்குங்க செய்கிறீங்க? அவன் அர்ச்சனை செய்கிறவன்றது உள்ளுக்குள்ளே அவன் உங்களை திட்டிக்கிட்டு தான் இருப்பான். இதுதான் எல்லாருக்குமே தெரியும். அது நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஒரு காலத்தும் ஒரு பிராமணன் நினைக்கவே மாட்டான். நம்ம பச்சையாக சொல்கிறேன் நான், நீங்கள் நல்லா இருக்கணும்னு பிராமணர்கள் எண்ணவே மாட்டார்கள். அவன் ஒவ்வொரு நாளும் நம்ம மேலே அதான் சொல்லிகிட்டு இருக்குன்னு. எவ்வளோ 7500 வருஷத்துக்கு முன்னாடி ராமன் செத்ததுக்கு இன்னி வரைக்கும் பழி வாங்கிட்டு உட்காந்துருக்கிறவன் எப்படி அவங்கள பற்றி நினைப்பான்? உனக்காக வேண்டுவான் அவன்? இது அராஜகம். அது அவன் கோயில் வர பூந்துக்கிட்டு அவன் பண்ணுற வேலையெல்லாம் இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் சரியாயிடும். அதுக்கப்புறம் ஆச்சா, பிராமணர்களில் அர்ச்சனை போய் செய்யாதீங்க, பிராமணர்களை வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிடாதீர்கள். அவர்களுக்கு நல்ல எண்ணமே கிடையாது, நாம் நல்லா இருக்கணுன்ற எண்ணமே அவங்களுக்கு கிடையாது. இது அவங்களுடைய மூலமாக எல்லாமே ரொம்ப இப்போ எல்லாம் வெட்ட வெளியாக நம்ம தெரிஞ்சு போச்சு இப்போ. அதனால் பிராமணர் சொல்கின்ற எதையும் செய்யாதீர்கள், அதான் சொல்கிறேன். இப்போ இந்த வாராகிலங்கய்யா, வாராகியோட கையில் ஏற்கால இருக்குங்கய்யா. வாராகியை அதாவது விவசாயத்துக்கு ரொம்ப எதிரியானது தான் இந்த பன்னின்றதே ரொம்ப ஒரு எதிரி, எல்லாத்தையுமே வேரோட பிடுங்கி போட்டுரும். ஆனால் விவசாயத்துக்கு உகந்த இந்த ஏற்கலப்பையை வாராகி கையில் வச்சிருக்கு. இல்லை, இப்போ வாராகி எப்படி கொண்டு வர்றாங்கன்னா, அது பச்சை வண்ணத்தில் கொண்டு வரான் இல்லையா? வாராகியை பச்சை மாலுக்கு பதிலாக கொண்டு வரான், அதாவது விவசாயத்துக்கானதாக தான் கொண்டு வரான். ஆனால் பன்றிகள் விவசாயத்துக்கு எவ்வளோ பெரிய எதிரியாக இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அதுவும் இந்த காட்டோரம் இருக்கிற நிலம்லாம் இருந்து போச்சுன்னா தப்பவே முடியாது. சுத்திரம் வேலி போட்டு தான் விவசாயமே பண்ண முடியும். இரும்பு வேலி போட்டு நிறைய பேர் கரண்ட்லாம் பாஸ் பண்ணி வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு வேலி கூட உடச்சி போட்டு உள்ளார வந்துடுதுங்க, அப்படிலாம் இருக்குது. அதனால் அவன் என்ன பண்ணிருக்கான்னா, பன்றி நிலத்தை விடும், உண்மை தானே? ஆனால் அது விவசாயமா? சும்மா இருக்க நிலத்தை விழுது. அது பயிர் பண்ண நிலத்தை எல்லாம் விழுது, உள்ளே இருக்கிற மல்லாட்டை எல்லாத்தையும் சாப்பிட்டு போகும். அந்த மாதிரி அது கட்டி தான் பண்ணும். அதாவது என்னென்னா, நிலத்தை விடுவதால் அது பச்சை மாவுக்கு நிகராக அதை அவங்க கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதனால தான் வராகிக்கு பச்சை வண்ணத்தை அவங்க கொடுத்து வச்சுருக்குறாங்க. ஏமாற்று வேலை. அதனால் வராகின்ற சாப்டரே இருக்கக்கூடாது நம்மக்கிட்ட, தூக்கி குப்பையில் போடுங்க. அதெல்லாம் பயப்படாதீங்க. இன்னும் ஒன்று, அந்த மாதிரி துர்கை, வராகி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் வெளியே எடுத்து போடும்போதெல்லாம் பயப்படாதீங்க. ஏன்னா அதெல்லாம் சக்திகள் கிடையாது. அது வெளியே போகிறதால உங்களுக்கு எந்த தண்டனையும் வராது. அந்த மாதிரிலாம் பயந்துக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் அது கடவுளே கிடையாது. நீங்கள் அதை வெளியே போடும்போது உங்களுடைய கடவுளின் ஆன்மாக்களுக்கு அது ரொம்ப மனம் குளிரும், உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். எனவே ஒவ்வாத இந்த உருவகங்களை வெளியிலே எடுத்து வீசி விடுங்கள்.
அதான் நான் சொல்லுவேன். நிறைய பேருங்கய்யா அவங்களுடைய வீட்டில் உள்ளவங்க, அதாவது மனைவி ஆகட்டும், பெற்றவங்களாகட்டும், அவங்களாம் யாரும் வந்து இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்குலாம் வந்து புரியல. அப்போது அவங்க வந்து துர்கையை வந்து வச்சு இத்தனை வருஷமாக வந்து வணங்கிட்டு வந்தாங்க அப்படின்ற போல் கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரியான துர்கை சிலையெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து என்ன மாதிரிங்கய்யா சொல்லி எப்படிங்க? இல்லை, இது ஒரு கஷ்டம்தான். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட சின்ன பிள்ளையா இருப்பாங்க, உங்களை மதிக்க மாட்டாங்க நீங்கள் சொல்கிறத. அவங்க வந்து நெடுநாளைய பழக்கத்தில் இருந்ததை வந்து எடுத்து வீட்டுக்கு கொடுத்துட மாட்டாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. தூக்கி போட்டால் கடவுள் அது அவங்கள தண்டிச்சிருமோன்னு நினைப்பாங்க. அது தண்டிக்காதுன்றது அவங்களுக்கு புரியாது. இது ஒரு சிக்கலான விஷயந்தான். ஆனால் என்னென்னா, எப்படி புரிய வைக்கணுமோ பொறுமையாக தான் நம்ம சொல்லணும். நீங்கள் கும்பிடாதீங்க, அம்மா நீங்கள் அதை வச்சு கும்பிட்டிங்கன்னா நான் அந்த பூஜைக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிவிடுங்க. இதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆச்சா, நீங்கள் கும்பிட்டுங்கம்மா, நான் கும்பிட மாட்டேன் அப்படி ஒதுங்கி போயிடுங்க. அதனால் அவங்ககிட்ட வீணான பிரச்சனையை வந்து நீங்கள் கொடுக்காதீங்க. நீங்கள் அவங்ககிட்ட போயிட்டு இது மாதிரி தொடர்ந்து அவங்கள தொந்தரவு கொடுத்து, ஏன்னா அவங்க ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. நாம் வந்து பொறுமையாக தொடர்ந்து அதை சொன்னோம்னா அவங்க வந்து அடிமையில் அடிச்சா அப்படி மாறிடுவாங்க. அதுக்கு நாள் ஆகும். அதனால் அவங்க போகிற போக்கில் விடுங்க ஒரு தடவையும். ஆனால் அந்த அந்த வழிபாட்டில் நீங்கள் கலந்துக்காதீங்க. அங்கே போய் நிற்கக்கூடாது, அவங்களுக்கு விளக்கேற்றி கொடுக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அம்மா நீங்களே பண்ணிங்கம்மா, அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன், அது பிசாசு அப்படின்னு நீங்கள் வந்து உறுதியாக இருந்தீங்கன்னா அவங்க மனசில் ஒன்று தெரியும், அப்படியா என்னமோ நம்ம பிள்ளை வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து மாறிடுவாங்க. அப்புறமே இப்படி சொல்லலாம், இந்த மாதிரி வந்து இதெல்லாம் சொல்லலாம், நமது விழியங்களுக்கெல்லாம் போட்டு காமிக்கலாம், அப்படி செய்யுங்க. நீங்கள் குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம எல்லாருமே வந்து பின்பற்றக்கூடியதுங்கய்யா, அது பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க? குலதெய்வன்றது வந்து அது பல வகைப்படும். இப்போ சில பேர் அந்த வீட்டுக்கு ஒரு நாய் கூட நல்லா சேவகம் பண்ணியிருக்கோம், யாரையா காப்பாற்றிருக்கோன்ற மாதிரி நாயை வச்சு வழங்குவாங்க. அப்புறம் நம்முடைய முன்னோர்கள் ஏதாவது வந்து வீட்டுக்கு ரொம்ப நல்லது பண்ணவங்க, அவங்க வந்து அவங்கள வந்து நினைவு இருந்து கொடுத்து, நம்ம முன்னோர்கள் எல்லாமே நம்ம தெய்வம் தான் ஆச்சுங்களா. அதில் வந்து சிறப்பாக யாராவது வந்து பண்ணியிருப்பாங்கன்னு அது பண்ணுவாங்க. அப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, வஞ்சிக்கப்பட்டு இறந்துருப்பாங்க. அது இந்த தெலுங்கு ஆட்சியில் அப்படின்னு நிறைய நடந்திருக்குது. அது வந்து நிறைய பேர் வந்து தெலுங்கு ஜமீன்தார்கள் வந்து பெண்களை வந்து அரண்மனைக்கு வப்பாட்டியாக கூப்பிடுவாங்க. இது ஒரு வழக்கமாகவே இருந்திருக்கு. இதனால் நிறைய பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அவங்க அப்பா அம்மாவை. ஏன்னா எப்படி ஒரு தான் பெற்று வளர்த்த பிள்ளைய வந்து வப்பாட்டியாக இன்னொருத்தனுக்கு எப்படி அனுப்பி வைக்க முடியும்? அதனால் அவங்களே என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த பெண்களை சில பேர் கொன்று இருக்கிறாங்கன்ற ஒரு உண்மையும் ஒரு கசப்பான உண்மை இருக்க தான் செய்யுது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, கொன்னுட்டு அந்த தன்னுடைய மகளையே தெய்வமாக அவங்க வந்து வணங்கியிருக்கிற இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நிறைய அது குலதெய்வன்றது அது ஒரு இதில் அடங்காது. பெருந்தெய்வங்களும் குலதெய்வம் தான். ஆமாம். இப்போ காமாட்சி பற்றி பேசினப்ப விளக்கு சம்மந்தமாக ஒரு கேள்வி வருது. விளக்கில் வந்து காமாட்சி விளக்கு, அதே மாதிரி வந்து குத்து விளக்கு இப்படிங்கிற பெயர்களில் வந்து நம்ம வந்து வீட்டு விசேஷங்களில் எல்லாத்துலேயும் நம்ம பயன்படுத்துகிறோம். இதை பற்றின தகவல்கள் முக்கியமாக இருக்கிறது என்னன்னு சொல்லுங்கள். காமாட்சி விளக்குன்றதில் வந்து காமாட்சி படம் இருக்காது. நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அது கஜலட்சுமி தான் இருக்கும். அதுக்கு பேர் இவன் காமாட்சின்னு வச்சுருப்பான். ஏதோ சில விளக்குகளில் வேணால் கரும்பு வச்சுக்கிட்டுருக்கோம். காமாட்சின்றதுக்கு அடையாளம் கரும்பு தான், காமத்தை குறிக்கிறதுக்கு. அது காமத்தை குறிக்கிறது. காமத்தால் தானே அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. அதான் காம ஆட்சி. யார்? திருதராஷ்டிரனை இது பண்ணி அவங்க ஆட்சியில் பங்கு பெற்றவள் தான் காந்தாரி. அதுதான் காமாட்சின்றது. காமாட்சின்றது லக்ஷ்மியை அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா யூதர்களுக்கு செல்வம் வாங்கி கொடுத்தது யார்? இரும்பு உருக்காலையை கைமாற்றி விட்டு இந்த பெருஞ்செல்வத்தை அவங்க காணது வந்து இதுதான். அதனால தான் கழுதாம்பாங்க. அதுக்கு அந்த இரும்பு உருகாலைக்கு வந்து அந்த தாது பொருளை அந்த மைனிங் இடத்துலேருந்து ஃபேக்ட்ரி கொண்டு வந்து கொடுக்குறது கழுதையை தான் பயன்படுத்துனாங்க. அதனால் கழுதையை வந்து லட்சுமியினுடைய அடையாளமாக கொடுப்பாங்க. நீங்கள் தெரியுமா, தவையில் பார்த்தீங்கன்னா கழுத முகத்தில் ஒன்று இருக்கும். ஆமாங்கய்யா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா கடைகள்லேயும் பார்த்தீங்கன்னா கழுத படத்தை வந்து தொங்க விட்டு அது வந்து என்னை பார் யோகம் வருங்கிற மாதிரி 2 கழுத போட்ட படங்களை வந்து மாட்டி வச்சு அதை வந்து பிரபலப்படுத்தினாங்க. நிச்சயமாக அது வந்து 2 கழுதன்ற ஒன்று சகுனி, இன்னொன்று காந்தாரி தான். இப்படிலாம் ஜோக் பண்ணுறது அவங்களுக்கு வழக்கம். அதான் இவன் அக்காலை வச்சு பேக்கரி வாங்கின கதை தானே? ஆமாம், அதே தான் அந்த 2 கழுது தான் அது. அந்த பேக்கரிக்கு தாது பொருளை சுமந்து கொண்டு போனதால் லக்ஷ்மியின் அடையாளமாக கழுதை வந்திருக்கிறாள் வச்சிங்களா. அப்போ கழுதையும் கும்பிட்றான். அது உண்மைதான். தவையில் கழுதை இருக்குல்ல. அப்புறம் இப்போ அந்த இடத்துல வந்து காதம்பரி அப்படிங்கிற பெயர் கூட அதில். ஆமாம், காதம்பரின்ற பெயர். கௌரவம் திரைப்படத்தில் காதம்பரின்ற ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த காதம்பரிங்கிறது வந்து அம்பாரி
கழுதை கழுதை காதுகளை கொண்ட அம்பாரின்னா நம்ம உட்காந்து சவாரி சேரம் பண்ணுறீங்களா அந்த சேரு, அதான் அம்பாரின்றது வந்து. அது காதுகளை கொண்ட அம்பாரி ஏற்றக்கூடிய விலங்கு தான் காதம்பரி. அது வந்து கழுதையை தான் குறிக்கும். அது காதம்பரின்னா கழுதை தான் ஆச்சுங்களா. அது அப்படி தான் அந்த இது வருது, அதோட சம்மந்தப்பட்டு வருது. அது அதனால் வந்து கழுதை நல்ல உழைப்பாளி. உழைப்பாளி தானே லட்சுமின்னு நம்ம முன்னால் சொல்லியிருக்கோம். அதனால் அது அந்த காந்தாரி தான் யூதர்களுடைய லட்சுமி. இப்போ வந்து இது காமாட்சின்ற பேரில் வச்சு கும்பிட்றாங்க. ஏன்னா இது வணங்குறாங்க. அது வந்து என்னென்னா காமத்தால் ஆட்சியில் பங்கேற்றவள். திருதராஷ்டிரனுடைய 100 கௌரவர்கள் இல்லையா, அதில் வந்து ஆட்சியில் முக்கியமாக பங்கேற்றவள் காந்தாரி தானே. அந்த காமாட்சி விளக்கில் நீங்கள் பெரும்பாலும் நான் இது வரைக்கும் பார்த்தது பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி விளக்குத்தான் அவன் காமாட்சின்னு பேர் வச்சுட்டான், அவ்வளோதான். அப்புறம் ஏதோ சில விளக்குகள் நான் பார்த்த மாதிரி தெரியுது, இது கரும்போடு இருக்கிற இது அந்த இருக்குது, அதுதான் உண்மையிலே காமாட்சி விளக்கு. எப்படியா இருந்தாலும் நீங்கள் கஜலட்சுமி விளக்கை வந்து அதை லட்சுமி விளக்குன்னு தான் சொல்லுவோம் நாம். திருநிலை விளக்கு, திருநிலைன்னு பேர், 2 லட்சுமிக்கு மேலே பூசுரிகிற மாதிரி 2 யானைகள் இருக்கும், அதுதான் கஜலட்சுமின்னு சொல்கிறது. அது வந்து திருநிலைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கோயில்லையுமே வந்து மூலத்தானத்துக்குள்ளார நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா அது இருக்கும். அது வந்து அதுதான் திருநிலை. இது ஆசீர்வாத திருக்கோயில்ன்றதுக்கு அடையாளமே அந்த திருநிலை தான். அதுக்கு பேர் திருநிலைன்னு பேர். அது வந்து நம்ம கஜலட்சுமி விளக்குன்னு சொல்லலாம், இல்லாட்டி போனால் லட்சுமி விளக்குன்னு சொல்லலாம், அப்படி தான் சொல்லணும். அதை காமாட்சி விளக்குன்னு இந்த பிராமணர்கள் தான் நம்ம மனசில் பூத்தி விட்டாங்க. திருப்பி திருப்பி அவனை சொல்லி சினிமாவில் சொல்லி நம்மளையும் முடியாமல் அதில் நம்ம மயங்கிடுறோம். அது தயவு செய்து லட்சுமி விளக்கை காமாட்சி விளக்கு என்று சொல்லாதீர்கள். லட்சுமியினுடைய ஆன்மா இது வந்து விரும்பாது, அது தெரிஞ்சுங்க. அடுத்தது அந்த கரும்பு வச்சிட்ருக்கிற அந்த சிலை போட்ட விளக்குகளை வாங்காதீங்க, ஒன்று. அடுத்து நீங்கள் குத்து விளக்கை பற்றி கேட்டீங்க. குத்து விளக்குன்றதே வந்து பார்த்தீங்கன்னா குத்துற விளக்கு தானே. அது எப்படி இப்போ அதுக்கு பேர் வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்நியன் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா கழுவேத்துவான் வந்து ஒருத்தனை மிரட்டுறதுக்கு, அந்த கானசபாவில் தன்னுடைய காதலிக்கு இது வேணுன்றதுக்கு வந்து அவன் ஒத்துக்க மாட்டான்றதுக்கு அவனை கழுவேத்துற மாதிரி கொண்டு போய் குத்து விளக்கு மேலே தான் போய் உட்காருப்பான். அப்படி குத்து விளக்கு கழுவேத்துற குறியீடு கொண்டது தான் அது. அது வந்து என்ன படம், இன்னொரு படத்தில் பம்மல் சம்பந்தமா, அந்த படத்துலையுமே வந்து சண்டை காட்சியில் குத்து விளக்கு வரும். அது ஆச்சுங்களா. இது வந்து அந்த குத்து விளக்குன்றது பார்த்தீங்கன்னா கேரளா குத்து விளக்கு தயவு செய்து வாங்காதீங்க. அது வந்து குத்துற மாதிரி கூர்மையாக இருக்கும். நாம் வாங்குகிற விளக்கு வந்து அன்ன விளக்குன்னு சொல்லலாம். அன்னப்பறவை இருக்கும். நம்ம வந்து பெருசாக அவ்வளோ இருக்கிற 5 முக விளக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள், அது 5 முக விளக்குன்னே சொல்லுங்கள். பஞ்சமுக விளக்குன்னு சொல்லலாம், இல்லாட்டி போனால் அன்ன விளக்குன்னு சொல்லலாம். அது அன்னப்பறவை தான் பெரும்பாலும் போட்டிருப்பாங்க நம்ம இதில். அந்த விளக்கு தான் நம்ம அதை குத்து விளக்குன்னு சொல்லவே கூடாது. முதல்ல அந்த மாதிரி இருக்கிற விளக்கு குத்து விளக்குன்னு சொல்கிறதையே அந்த அந்த டெர்மினாலஜி, அந்த நாமன் கிளேச்சரை தூக்கி குப்பையில் போட்டுருங்க. குத்து விளக்குன்னு அது பெருசாக இருக்க சொல்ல முடியாது. பஞ்சமுக விளக்குன்னு சொல்லுங்கள், பெருவிளக்குன்னு சொல்லுங்கள், அன்ன விளக்குன்னு, அன்னப்பறவை இருக்கும் அதில், அன்ன விளக்குன்னு சொல்லுங்கள். அப்படி தான் சொல்ல மொழி, குத்து விளக்குன்னு சொல்லாதீங்க. ஒவ்வொரு இதுலேயுமே அவங்க 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 சொற்களை புகுத்தி நம்மளை வந்து நம்முடைய கான்ஷியஸ்னஸையே மாற்றி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தயவுசெய்து மாற்றிங்க. நமது கடவுளருக்கு, தெய்வங்களுக்கு, ஆன்மாக்களுக்கு இது பிடிக்காது. அதனால் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ஒழுங்காக பயன்படுத்த இன்னும் தெரிஞ்சுக்கணும். ஒன்றுலையுமே அவங்க வந்து பூந்து விளையாடி இருக்கிறாங்க பிராமணர்கள். மோடி பெரிய தாடி வளர்த்துக்கிட்டு இருந்தார், நல்லா கவனிங்க. அவர் பீஷ்மர், அந்த வருஷம் அவருக்கு ஒரு ரோல் பீஷ்மர். மோடிக்குமே வந்து வருஷத்துக்கு ஒரு புது புது ரோல் கொடுக்குறாங்க அவங்க. இப்போ இந்த வருஷத்துக்கு 2023 அவருக்கு ரோல் என்னன்னா பரதன். அதனால தான் இப்போ இந்தியாவுக்கு பாரதன் பேர் வச்சாங்க பார்த்தீங்களா.